Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அழகான நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஆர்ம் ஹோல் அதே மாதிரி உடம்போட சுற்றளவு, நெக்கோட அகலம், நெக்கோட இறக்கம் எல்லாமே எடுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா உங்களோட அளவு என்னவோ அத வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. அதாவது கழுத்தோட அகலம், கழுத்தோட இறக்கம், அதே மாதிரி ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே இது என்னோட அளவுக்கு வந்து நான் இத வந்து மார்க் பண்ணி எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட். பாருங்க இந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் கழுத்தோட அகலம் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் இந்த யூ பாத்தீங்கன்னா நல்லா டெப்த் கொடுத்து இந்த யூ வந்து நீங்க வரைஞ்சு எடுத்துருங்க. வரைஞ்சிட்டு நம்ம இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லைனையும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ லைன் எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இத நம்ம ஃபர்ஸ்ட் நெக் கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களோட கமீஸ்க்கோ இல்ல குர்த்திக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு பேக் நெக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு குர்தாவோடது, குர்த்திக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கா நான் டிசைன் பண்றேன். நீங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு கூட நீங்க பேக் நெக்கா அந்த டிசைனை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க இப்போ நான் அத வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து இந்த நெக்கை வந்து திருப்ப போறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் அகலம் என்ன எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணா அந்த அளவு அகலம் இருக்கிற மாதிரி நீங்க இந்த பீஸ் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி வச்சிடுங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த துணியை அப்படியே இந்த கேன்வாஸ் மேல நீங்க வச்சிரலாம். வச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். சைடுல வந்து உங்களுக்கு ஷோல்டரை விட்டு வெளியில வராது. அதே மாதிரி இந்த நெக் லைனை அப்படியே நீங்க வரைஞ்சிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம நெக் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஷோல்டர்ல கரெக்ட்டா ஷோல்டர் அளவுக்கு தான் நான் எடுத்துர்க்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டரை விட வெளியில இருந்ததுனா ஷோல்டர் அளவை கரெக்ட்டா மார்க் பண்ணிடுங்க. எந்த அளவு வரைக்கும் ஷோல்டர் இருக்கு அப்படிங்கறத மார்க் பண்ணிரலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த மேல இருக்க துணியை வந்து எடுத்துறலாம். இப்போ லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் மேல இருக்க துணியை அப்படியே எடுத்துடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நெக்குக்கும் ஷோல்டருக்கும் உள்ள கேப் என்ன அப்படிங்கறத மார்க் பாருங்க. இப்போ இதுக்கான கேப் எனக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அதாவது இந்த நெக்குக்கும் ஷோல்டர் லைனுக்கும் உள்ள கேப் வந்து 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச் அகலத்திலே நான் லைன் வரையறேன். பாருங்க இந்த நெக் லைன்ல இருந்து 3 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமா அகலத்துல இன்னொரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிரலாம். பாருங்க இந்த மாதிரி லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் நெக் லைனை கட் பண்ணுங்க. நம்ம கரெக்ட்டான அளவுல நெக் லைன் கட் பண்ண மார்க் பண்ணல அந்த லைனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நம்ம 3 இன்ச் அகலம் கொடுத்து மார்க் பண்ணிருக்க லைனை நீங்க கட் பண்ணிரலாம். இப்போ இத வந்து இன்னொரு கலர் துணியில வந்து நான் பிரஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் செக்டு போட்ட மாதிரி எடுத்துர்க்கேன். சப்போஸ் உங்ககிட்ட செக்டு இல்லனா நீங்க பிரிண்ட் போட்ட துணியில கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழ வந்து நமக்கு வந்து டாப் வந்து ப்ளைனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த துணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கேன்வாஸ்ல ஒரு சைடு வந்து கம் இருக்கும். அந்த கம் பகுதி வந்து இந்த துணியோட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துடுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் துணினா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நெக்கோட லைனை கரெக்ட்டா வெட்டிட்டு சுற்றிலும் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நெக் கரெக்ட்டா இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் கேப் விட்டுருக்கேன். பாருங்க. இப்போ இதே மாதிரி அடுத்ததா சின்ன சின்ன பெட்டல் கூட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் ஷேப்ல பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம எப்படி பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து செக்டு துணி தான் இருந்தது. இதுல வந்து சின்ன சின்ன செக்கா இருக்குறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஸ்கொயர் ஷேப்ல. சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட்னா நீங்க 1 இன்ச் அகலமும் 1 இன்ச் உயரமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு சைடுல இருக்க துணியை இந்த மாதிரி சுருக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மடிக்கணும். மடிச்சதுக்கு அப்புறம் பழையபடி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் மடிச்சதுக்கு அப்புறம் கீழ இருக்க துணியை இந்த மாதிரி சுருக்கி நூல் வச்சு கட்டிடுங்க. அப்படி கட்டும்போது சின்னதா ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நூலை கட் பண்ணி எடுத்துறலாம். பாத்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி சின்ன பெட்டல் கிடைக்கும். இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த சின்ன பெட்டல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நான் தேவையான அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க
இது தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கலர் கலராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ கேன்வாஸில் வந்து சைடில் நான் 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த துணியை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால மடிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து மடிங்க. நாச்சு கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே மடிச்சிங்கனாலே கேன்வாஸ் இருக்க அளவை விட எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள் பக்கமாக திருப்பி நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே உள்ளே மடித்து தைச்சாச்சு. இப்போ இதை வந்து இப்போ நெக்லைனோட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக நமக்கு உள் பக்கம் துணி வந்து திரும்பிடுச்சு. இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து உங்களோட நெக்லைனோட அட்டாச் பண்ணும்போது இப்போ துணியோட உள்பக்கம் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுடுங்க. துணியோட உள்பக்கம் மேலே வர மாதிரி வச்சு இது மேலே நம்ம இந்த கேன்வாஸ் துணியை வந்து வைக்கிறோம். இந்த கேன்வாஸ் துணி வைக்கும்போது கேன்வாஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. அதாவது துணியோட உள்பக்கமும் கேன்வாஸும் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் இதில் 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கும்போது கரெக்டாக சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு தைங்க. சப்போஸ் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பின் பண்ணிவிடுங்க. சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி லைன் எனக்கு கரெக்டாக வராது, 1/2 இன்ச்சு கேப் கரெக்டாக வராதுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கூட தைக்க ஆரம்பிக்கலாம். கேன்வாஸ் கொடுக்குற நெக்லைன் எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துடுங்க. அப்படி தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் தைச்சி எடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக தைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பக்கமாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா யூ ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் பக்கமாக கட் பண்ணும்போது நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் உள் பக்கம் திரும்பும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேன்வாஸை உள் பக்கமாக திருப்புறோம். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள் பக்கம் திரும்பிடும். நம்ம உள் பக்கமாக திருப்பும்போது இது துணியோட வெளிப்பக்கத்தில் திருப்புற மாதிரி இருக்கும். நம்ம துணியோட உள் பக்கமாக வச்சு தைச்சோம். தைச்சதுக்கப்புறமா துணியோட வெளிப்பக்கமாக இதை திருப்பி நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி துணியோட வெளிப்பக்கமாக அந்த துணி எந்த லெவலுமே நெக்கில் இருக்க துணி வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உள்பக்கமாக நீட்டாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அந்த நெக் வந்து நீட்டாக திரும்பிடும். சப்போஸ் ப்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு படிமான தையல் கூட போட்டுக்கலாம். நெக்கு ஓரமாக ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எப்படி அந்த நம்ம ஏற்கனவே பெட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கோம், அதை அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது நீங்கள் இது ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நீட்டாக திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீவ் எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த லைன் வரைக்கும் நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு மீதி இருக்க துணியில் தான் நம்ம இந்த சின்ன சின்ன பெட்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ என்னோடய ஸ்லீவ் வந்து எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அது வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ அதுக்கப்புறம் உள்ள துணியில் வந்து கேன்வாஸோட இந்த சின்ன சின்ன பெட்டல் ரெடி பண்ணியிருக்கோம், அதை வைக்க போகிறேன். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ்க்கு கீழ் பக்கமாக இதை வைக்கிறோம். அதாவது கீழே இருக்க துணிக்கு மேல் பக்கமாக கேன்வாஸ்க்கு கீழ் பக்கமாக கேன்வாஸை லைட்டாக தூக்கிட்டு நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கேன்வாஸை லைட்டாக தூக்குனீங்கனாலே கரெக்டாக அந்த நம்ம எதில் ஸ்டிச் போடுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த பெட்டலை வைங்க. பாருங்கள், எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓரமாக போடுவோம். அந்த ஓரத்தில் நமக்கு தையல் விழுற மாதிரி வரும்போது அந்த பெட்டல் லைட்டாக உள்பக்கமாக துணி இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இந்த கேன்வாஸோட ஓரத்தில் நீங்கள் தையல் போடணும். அதே மாதிரி 2 பெட்டல் வைக்கும்போது அந்த 2 பெட்டலுக்கான கேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சுனா 1 இன்ச் கரெக்டாக எல்லா பெட்டலுக்குமே கேப் வந்து 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பொறுமையாக தைங்க. சப்போஸ் நீங்கள் இதை விட கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறேன், 1/2 இன்ச்சு கேப் விடணும். அந்த 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு உள்ள பெட்டலுக்கும் 2வது உள்ள பெட்டலுக்கும் எந்த கேப் இருக்கோ அது வந்து எல்லா பெட்டலுக்குமே இருக்கிற கேப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பொறுமையாக இந்த கேன்வாஸ்க்கு கீழே இந்த பெட்டலை வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நான் ஒரு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் தைக்கிறேன். எது வரைக்கும் எனக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகுதோ இந்த மேலே இருக்க கேன்வாஸில் அதில் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் எது வரைக்கும் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கேன்வாஸில் நீங்கள் இந்த இதை வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது வச்சு தைக்கிறதுக்கு அப்படின்னா இந்த கேன்வாஸில் ஃபஸ்ட்டே அந்த பெட்டில் வச்சு சுற்றிலும் தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்கோட வச்சு திருப்பினாலும் அது கரெக்டாக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் நெக்குக்கும் சரி பேக் நெக்குக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி செக்குடு இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் போட்ட துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் 2 பக்கமுமே ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் இந்த பெட்டில் வச்சு நான் தச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கேப் வந்து ஈக்குவலாக எல்லா பக்கமுமே அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈக்குவலாக இருக்குது. எந்த இடத்துலையுமே கேப் அதிகம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டல் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து எந்த விதமான லேஸோ இல்லை பேட்ச் ஒர்க்கோ இல்லாமலே இந்த மாதிரி உங்களோட துணியில் 2 கலர் துணியை வச்சு நம்மளோட டிசைனை வந்து ரொம்பவே அழகாக பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட கமீஸ்லையோ இல்லை குர்த்திலையோ ஃப்ரண்ட் நெக்காகவும் இல்லை ப்ளவுஸில் வந்து பண்ணணும் அப்படின்னா பேக் நெக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு குர்த்தியோட நெக் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அழகான டிசைன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இது பார்க்கணுனாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.